Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல ஆச்சி பிராண்ட்ல ஆச்சி அதிரசம் மாவு வந்து ரெடிமேடா பேக் போட்டு கடைகளில் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அந்த ஆச்சி பிராண்ட் மாவு வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். நான் கூட இந்த ஆச்சி அதிரசம் மாவு மிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தான் ட்ரை பண்ணுறேன். அதனால் இது எப்படி வந்திருக்குங்கிறத தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். இது எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா, சாஃப்டாக வந்திருக்காங்கிறத தான் நான் வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள், வெளியில் கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக நல்லாவே வந்திருக்கு இல்லையா? வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்க, இதுதான் ஆச்சி அதிரசம் மாவோட பேக்கு. நான் வாங்கியிருக்கிறது வந்து 1/2 கிலோ தான். பாருங்க, 500 கிராம்னு எழுதியிருக்கு பாருங்க. 1/2 கிலோ பேக்கெட் தான் நான் வாங்கியிருக்கிறேன். இதுக்கான ரேட் வந்து 90 rupees. நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யக்கூடிய அதிரசம் ரெசிபி வந்து ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய அதிரசம் மிக்ஸை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். சிங்கிள் கவரில் தான் போட்டிருக்காங்க, உள்ள எக்ஸ்ட்ரா கவர் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம டைரெக்டாக ஒரு பவுலில் இப்போ இதை மாற்றிக்கலாம். அதிரசம் வந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும், அதே சமயம் வந்து அது பக்குவமாக செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறவங்களுக்காகவும், அதே சமயம் இன்ஸ்டன்ட் மெத்தடில் எந்த வேலையும் இல்லாமல் ஈஸியாக சட்டுன்னு செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த பேக்கை வாங்கி யூஸ் பண்ணலாம். உண்மையிலே ரொம்ப அழகாகவே வருது. பாருங்கள், பேக்கில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பாருங்கள், நான் இதே பாலித்தீன் கவரையே கட் பண்ணி தான் நான் இதுலேயே தான் உங்களுக்கு அதிரசம் வந்து தட்டி காமிக்க போகிறேன். பாலித்தீன் கவரில் தட்ட வேண்டாம் நினைக்கிறவங்க வந்து வாழையில யூஸ் பண்ணி கூட தட்டிக்கிடலாம். பாருங்கள், 2 கவர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதில் நம்ம ஒரே டயத்தில் வந்து 2 அதிரசத்தை வந்து தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு லைட்டாக நெய் மட்டும் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டையை மட்டும் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டையை உருட்டிக்கிட்டு நல்ல முழுன்னு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டு கவர் மேலே வச்சுட்டு லைட்டாக கையில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டிக்கோங்க. அப்போ தான் மாவு கொஞ்சம் கூட ஒட்டாது. நல்லா இந்த மாதிரி வட்டமாக நல்லா தட்டிக்கோங்க. இந்த சைஸ் வந்து போதுமானதாக இருக்கும். இந்த சைஸ் உள்ள அதிரசம் நமக்கு தட்டினோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 25 அதிரசம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி அதிரசத்தை தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நடுவில் வந்து இந்த மாதிரி ஓட்டையை போட்டுக்கோங்க. சில பேருக்கு ஓட்டை போடாமல் இப்படி அப்போ மாதிரியே சுடுறது பிடிக்கும். ஆனால் நாங்கள் வந்து ஓட்டை போட்டு தான் செய்வோம், அதனால் நான் ஓட்டை போட்டிருக்கேன். அப்புறம் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச அதிரசத்தை ஒவ்வொன்றா தான் போட்டு எடுக்கணும். அதிரசம் எப்போவுமே ஒவ்வொன்றா போட்டு எடுக்கணும். 2, 3 போடக்கூடாது. ஒவ்வொன்றா போட்டு எடுத்தாலே போதும். ஏன்னா ஒவ்வொரு அதிரசமே நம்மளுக்கு வந்து உடனே சட்டுன்னு வந்து ரெடி ஆயிரும். உடனே அப்போ மாதிரியே நல்லா பொங்கி வந்துடும். பொங்கி வந்த உடனே நம்ம உடனே திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா அதிரசம் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஆச்சி பிராண்டில் 1/2 கிலோ அதிரசம் மாவுக்கு, அதாவது 90 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம அதிரசம் மாவுக்கு வந்து 25 அதிரசம் வந்து கிடச்சிருக்கு. நான் சொன்ன அதே அளவு படி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் உருட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து 25 அதிரசம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோ தூரம் இந்த வேலை பார்க்குறதுக்கு நம்ம கடையிலேயே ரெடிமேட் அதிரசமே வாங்கலாம்னு கூட நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது என்ன எண்ணெயில் நம்மளுக்கு பொரிச்சிருப்பாங்களோன்ட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஹைஜீனிக்காகவும் இருக்காது. வீட்டில் இந்த மாதிரி மாவு வாங்கி நம்ம எண்ணெயில் பொரிச்சோன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். நான் வந்து செக்கு கடலை எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரியான அதிரசம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் மாதிரி பாய் அண்ட் தேங்க்யூ.